சாயிராம். கலங்கிய தண்ணீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீர வேண்டும். கவலைப்படாமல் இருக்கலாம். எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, இந்த மங்களகரமான நன்னாளில் இன்று உன் கவலைகளெல்லாம் தீர ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். அதிசயம் உன் வாழ்வில் இன்று முதல் ஆரம்பமாக போகிறது. வாழ்வில் எல்லாம் கடந்து போவதைப் போலத்தான் உனக்கு வந்திருக்கும் கவலையும் உன்னை கடந்து போய்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய மனம்தான் அந்த கவலையை கடக்க விடாமல் இழுத்து பிடித்து கொண்டு எப்பொழுதுமே கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறது. கவலைப்படாமல் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். வருவது போய்த்தான் தீர வேண்டும். எல்லாம் கடந்து போய்கொண்டுதான் இருக்கும். எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக இருக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. வருவது சென்றுதானாக வேண்டும். போனது மீண்டும் நம்மிடம் வந்தேதான் தீர வேண்டும். இதுதான் வாழ்வின் சுழற்சியாகவும் இருக்கும். உன் மனம் வேதனை அடையும் நிகழ்வுக்கு வேதனை படுமளவிற்கு ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த நிகழ்வுக்கு நீ அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் அந்த மனப்பக்குவம் இருந்துவிட்டால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் வேதனை அடைய வேண்டிய அவசியமும் இருக்காது. கவலை அடைய வேண்டிய அவசியமும் உனக்கு வராது. எல்லாம் ஒரு நாள் மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை மனதில் தீர்க்கமான சிந்தனையாக வைத்துக்கொண்டு எதுவும் மாறும், நம் கவலையும் தீரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்விற்கான மாற்றம் ஆரம்பமாகும் நாள் சர்வ நிச்சயமாக இதுவேதான். இது நாள் வரை நீ கவலைப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டும் கண்ணீர் சிந்திக்கொண்டும் இருந்த உன் அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வை இதோ உன்னிடம் வந்து நான் சேர்க்கப் போகிறேன். ஆம் குழந்தையே, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமாக வைத்துக்கொள். மனது நிம்மதியாக இருந்தாலே உன்னை சுற்றி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாகவே களை கட்ட துவங்கிவிடும். இப்பொழுதும் நான் உனக்கு கூறுகிறேன், வாக்காகவே கூறுகிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு கிடைக்கும். விரும்பியது, ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன் குழந்தையே. நீ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும். ஆசைப்படுவது அப்படியே நடக்கும். ஆனால் உங்களுடைய விருப்பத்தில்தான் சற்று மாற்றம் வேண்டும். அந்த விருப்பத்தில்தான் சிறு தவறும் இருக்கிறது. ஒருவருடைய விருப்பம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்ற விருப்பமாக இருக்கிறது. எனவேதான் அவன் விருப்பப்படியே அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவித்து பின் வெற்றியை பெறுகிறான். வேறு ஒருவர் அவனுடைய முதுமை காலத்தில் நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வத்தை சேர்க்கிறான். ஏன் செல்வத்தை சேர்க்கிறீர்கள்? உங்களுடைய முதுமை காலத்தில் எதற்காக செல்வம் தேவைப்படுகிறது என்று கேட்டால், முதுமை காலத்தில் நோய் நொடி வராமல் இருப்பதற்கும் வந்தாலும் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த செல்வம் என்று சொல்கிறான். அவனுடைய விருப்பத்தின் பேரிலேயே அவன் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு பின் நிம்மதியாக வாழ்கிறான். வேறு ஒருவரோ அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். ஆனால் வெளி தோற்றத்திற்காகத்தான், வெளி தோற்றத்திற்கு மட்டுமே அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல ஒரு தோற்றம் தோன்றினாலும் அவர்கள் மனதிற்குள்ளும், ஏன் அவர்கள் உண்மையான வாழ்வில் கூடும் அத்தனை பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது
விருப்பப்பட்ட அந்த மனிதனுக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அதனால்தான் அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய விருப்பப்படியே அவன் படுகின்ற அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் படுகிற கஷ்டத்தையே விருப்பப்பட்டவனும் அனுபவிக்கிறான். பின் சந்தோஷத்தை பெறுகிறான். எதை பற்றியும் சிந்திக்காமல், யாரை பற்றியும் நினைத்து பார்க்காமல், எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாகவே இருப்பேன், நிம்மதியாகத்தான் என் வாழ்வு இருக்கும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே விருப்பப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள். வேறு பலரோ அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைத்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த சந்தோஷத்தை அவர்கள் விருப்பப்படியே அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் எதிர்பார்த்தது, அவர்கள் ஆசைப்பட்டது, அவர்கள் கிடைப்பது, ஆசைப்படுவது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் தள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் தலையை அடமானம் வைத்தாவது என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தலையை அடமான வைக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து பின்தான் அந்த கடனிலிருந்து மீள்கிறார்கள். இப்படியாக அனைத்து இன்பத்தையும் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த இன்பத்திலும் ஒரு துன்பத்தை கலந்துதான் யோசிக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படிதான் அவர்களுடைய வாழ்வும் அந்த துன்பத்தை அனுபவித்த பின்தான் இன்பத்தை சந்திக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு கூறுவது இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நீ விரும்பியதுதானே உனக்கு நடக்கிறது, நீ கேட்பதுதானே உனக்கு கிடைக்கிறது, நீ நினைப்பதுதானே உனக்கு நடக்கிறது. நீ நல்லதாகவே நினைத்தால் எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு நேர்மறை எண்ணமாகவே நிகழும். நீ நினைப்பதுதான் உன் வாழ்வு. இதை புரிந்து கொண்டாலே போதும் பெண் பிள்ளையே, உன் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும், சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கிறதோ, எதை நோக்கி உன் எண்ணங்கள் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் இருக்கும். இப்படி இருந்தால்தான் இன்பம், அப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ விருப்பப்பட்டதால்தான், நீ விரும்பியதால்தான் எல்லாமே உனக்கு நடக்கிறது. அப்படி இருக்க வேண்டுமே என்று பலவித துன்பத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் சந்திக்கிறாய். ஆனால் நீ விருப்பப்பட்ட அந்த இன்பம் நடக்கும் பொழுது அதை இன்பமாகவே நீ உணர்வதே இல்லை. எந்த கோணத்தில் நீ அணுகுகிறாயோ, எந்த கோணத்தில் உன் பார்வை இருக்கிறதோ, எந்த கோணத்தில் உன் மனம் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் அமைகிறது, மாறுகிறது என்பதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கிறது. எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய விருப்பங்களை அல்ல, உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய நோக்கங்களை, உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய பார்வையை, உன்னுடைய மனதை. எனவே நன்றாக சிந்தனை செய்து உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பார்வைகள் அனைத்துமே எதிர்மறை எண்ணங்களாக இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு வாழ்வில் நாம் இஷ்டப்பட்டபடியே வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மாற்றி சிந்தித்தாலே போதும். உன் இஷ்டப்படியே உன் வாழ்வும் சிறக்கும், உன் வாழ்வும் மெழுகும். எந்த தடை வந்தாலும் அதை நம்பிக்கையோடு தாண்டி நான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டாம். தடைகளே இல்லாமல் என் வாழ்வில் இருக்க வேண்டும், அந்த தடைகளே இல்லாத வழியில் நான் சென்று வெற்றியை அடைய வேண்டும் என்று உன் எண்ணத்தை மாற்றி அமைத்து கொண்டாலே போதும், உன் வாழ்வு சிறக்கும். அப்படி இருந்து பார். அப்பொழுது தடைகளே உன்னை நெருங்கினாலும் கூட அந்த கஷ்டத்தை நீ உணரவும் மாட்டாய், அது உன் மனதை பாதிக்கவும் செய்யாது. புரிந்து கொண்டாயா என் பிள்ளையே?
புரியவில்லை என்றால் மனதை ஒருமுகப்படுத்தி சாயப்பா முன்களுக்கு முன்பாக நம்பிக்கையோடு உட்கார்ந்து கொண்டு மீண்டும் ஒரு முறை கேள். உன் மனதில் தீர்க்கமான ஒரு தெளிவு பிறக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடத்தி கொடுக்க உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் அதை கிடைக்க என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். அனைத்தையும் உனக்கு நல்லதாகவே நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். நீ போராடும் விஷயத்தில் ஒரு அதிசயத்தை முடிவைக்க நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நீ பார்க்காத மிகப்பெரிய வெற்றியும் பொக்கிஷமும் அதிசயமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கேள் கண்மணி, உன் பல நாள் சோகம் இருந்த இடம் தெரியாமல், இருந்த சுவடே தெரியாமல் மறையப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தும் நான் நடத்தி முடிக்கப் போகிறேன். மிகப்பெரிய வெற்றியை நெருங்கிவிட்டாய் என் கண்மணியே. சாயிநாதரே, எவ்வளவு கடினமான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை பார்த்தா வெற்றியை நெருங்கிவிட்டாய் என்று சொல்கிறீர்கள். சந்தோஷம் என்ற வார்த்தை கூட என் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டது. சந்தோஷத்தை விடுங்கள், நிம்மதி கூட என் வாழ்க்கையில் என்ன என்று என்னையே பார்த்து கேட்கிறது. இப்படி ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து சந்தோஷம் வந்துவிட்டது, நிம்மதி வரப்போகிறது, வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கூறுகிறீர்களே சாயிநாதரே. நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும். இல்லை, எனக்கு நீ பட்டு கொண்டிருப்பது, நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பது எல்லாமே எனக்கு தானாகவே தெரியும் என்று சொல்வீர்களே. இப்பொழுது நான் இந்த துயரத்தில் வாழும்போது அது உங்களுக்கு தெரியவில்லையா, புரியவில்லையா சாயிநாதரே? அப்படியிருந்தும் மிகப்பெரிய வெற்றியை நான் நெருங்கிவிட்டேன் என்று கூறுகிறீர்களே என்று நீ கேட்கிறாய் குழந்தையே. ஆம் கண்மணி, நீ கடினமான காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிடிக்கவில்லை என்றால், மற்றவர்களை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனென்றால் உன் வெறுப்புக்கும் உன்னுடைய கோபத்திற்கும் முதலில் பலியாவது உன்னுடைய நிம்மதிதான். உன் நிம்மதியை நீயே கெடுத்து கொள்ளாதே. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் ஏற்படுத்தி கொண்டு நீ நிம்மதி இல்லாமல் தவித்தால் உன் வாழ்க்கையை எப்படி நிம்மதியாக நீ வாழ்வாய்? மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையான இடத்தில் தேவையானவற்றை பேசுவதை விட, தேவையில்லாததை பேசுவதை விட அமைதியாக இருந்து விடுவதுதான் மிக சரிய முடிவாகவே இருக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 3 வகையான தீர்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஒன்று, ஏற்றுக்கொள்வது. அந்த பிரச்சனையை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் மிக மிக நல்லது. அப்படி முடியவில்லை என்றால் அதை மாற்றிக்கொள்வது மிக சிறந்த ஒரு வழியாகவே இருக்கும். அதுவும் முடியவில்லை என்றால் அப்படியே விட்டுவிடு. நடப்பது நடக்கட்டும் என்று அப்படியே விட்டுவிடு. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ள தயார்படுத்திக்கொள். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு தள்ளிவிடு, விட்டுவிடு. அப்பொழுதுதான் வாழ்க்கை உன் வசமாகும். உன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அதை விட்டுவிட்டு அப்படியே மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. உன் பிரச்சனையை பார்த்து பயந்து அப்படியே உட்கார்ந்து விட்டாலும் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. வாழ்க்கையின் சுவாரஸ்யத்தையும் உன்னால் அனுபவிக்கவே முடியாது. எனவே நம்பிக்கையோடும் எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தன்னம்பிக்கையோடும் இருந்தால் வெற்றி உன் வசம்தான். எப்பொழுதுமே வெற்றி உன் வசம்தான். நம்பிக்கையோடு இருந்து பார். உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சாதகமாகும். எல்லாமே உனக்கு நடக்கும். ஒரு சமயம் விபத்தில் தன் இடது கையை இழந்த ஒரு சிறுவனுக்கு
ஜூடோ கற்றுக்கொள்ள ஆசை அதிகமாக ஏற்பட்டது. எனவே ஒரு வயதான மாஸ்டரின் வகுப்பில் சேர்ந்தான் அந்த சிறுவன். துருதுருவென்று இருக்கும் சிறுவன் என்பதால் எளிதாக ஜூடோ விஷயங்களை கிரகித்து கொண்டான் அந்த சிறுவன். கைதான் இழந்ததே தவிர அவன் மனது எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையாகவும் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதனால் அவனால் அனைத்தையும் கிரகித்து கொள்ள முடிந்தது. தன்னுடைய மாஸ்டரிடம் இன்னும் பல விஷயங்களை தனக்கு சொல்லித் தருமாறு கேட்டுக்கொண்டான் அந்த சிறுவன். ஆனால் அவர் இதுவே உனக்கு போதும் என்று சொல்லி அவனை தட்டி கழித்து கொண்டே இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு போட்டியை அறிவித்தார்கள். சிறுவனுக்கும் போட்டியில் பங்கு பெற ஆசை இருந்தாலும் ஒரு கை இல்லாததை நினைத்து அதில் பங்கேற்க தயக்கமாக இருந்தது அந்த சிறுவனுக்கு. ஆனால் அவனின் மாஸ்டர் அவன் கட்டாயம் அந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி அவனை அதில் கலந்து கொள்ள வைத்தார். ஒவ்வொரு சுற்றாக ஜெயித்து இறுதி சுற்றுக்கு வந்துவிட்டான் அந்த சிறுவன். இறுதி போட்டியில் அவனுடன் சண்டையிட்டவர் நல்ல அனுபவசாலி, திறமைசாலியும் கூட. ஆனாலும் ஒரு கட்டத்தில் சிறுவன் அவரை வீழ்த்தி வெற்றியும் பெற்றுவிட்டான். வெற்றியை பெற்றே விட்டான் அந்த சிறுவன். சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாலும் தன் மனதில் இருந்த கேள்வியை மாஸ்டரிடம் மறைக்காமல் கேட்டும் விட்டான் அந்த சிறுவன். ஒரே ஒரு அடி மட்டுமே நன்றாக செய்ய தெரிந்த நான் எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற்றேன் என்று தன்னுடைய கேள்வியை தன்னுடைய குருவிடம் கேட்டான் அந்த சிறுவன். அவனை தட்டி கொடுத்த மாஸ்டர், உனக்கு தெரிந்த அந்த ஒரே ஒரு அடி சாதாரணமானது அல்ல என்று கூறினார். மிக மிக கடினமானது அந்த ஒரு அடிதான். அந்த அடியில் இருந்து தற்காத்து கொள்ள எதிராளிக்கு உன் இடது கையை பிடிப்பது ஒன்றை தவிர வேறு வழியே இல்லை என்றார். இடது கையில்லாத அவனின் குறையை வெற்றி பெற காரணமாக மாற்றிய மாஸ்டரை பெருமை பொங்க பார்த்தான் அந்த சிறுவன். தன் குருவை வணங்கினான். தன்னுடைய குறையே இல்லாமல் செய்ததற்கு தன் குருவிற்கு 1000 முறை நன்றியை தெரிவித்தான் அந்த சிறுவன். நம்ம எல்லாருக்குமே மனக்குறை, உடல் குறை அப்படின்னு ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிராமல் சாமர்த்தியமாக திட்டமிட்டால் நம் பலவீனத்தை கூட நம்மளுடைய பலமாக மாற்றிவிடலாம். நம் நம்பிக்கையே நம் பலவீனத்தை பலமாக மாற்றும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா நம் அருகிலேயே இருக்கும் பொழுது நம் பலவீனமெல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் எப்பொழுதுமே நம் வாழ்வில் நிறைந்து இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். வெற்றி நம் வசமாக்கிக் கொள்ளலாம். என்னை நம்பி முழுமையாக தஞ்சமடைந்த உன்னை எப்பொழுதும் நான் நிர்கதியாக இருந்துவிட மாட்டேன், விட்டுவிடவும் மாட்டேன். ஒருபோதும் உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் என்பதை உறுதியாக நம்பு. உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள், நோய், கடன், கசப்பான உறவுகள், கசப்பான நிகழ்வுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். கண்ணாக மட்டுமே ஜீவன் இருக்கிறது. அதிலுள்ள ஒளியாய் நீங்களே இருக்கிறீர்களே பாபா. என் வாழ்விற்கு ஒளியாக இருந்து என்னை காத்தருங்கள் சாயிநாதரே என்று நித்தம் நித்தம் சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. உன்னை நிர்கதியாக நான் விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். இனி நீ நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும். நினைத்த வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். உறவுகள் உன்னை பாராட்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான முடிவிற்கு வருமளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். எதற்குமே கவலைப்படாதே. கண்களில் வழியும் நீரோடு நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, அழாதே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது உன் சாயப்பாவின் பொறுப்பு. நீ நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவாய்.
உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் உடனே அதை தூக்கி எறிந்துவிடு. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று சொல்லிக்கொண்டே இருந்த பின்பும் உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பம்? ஒரு விதையானது மண்ணுக்கு அடியில் சென்றவுடன் அது எப்படி இருக்கிறது என்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலே வரும் பொழுது, அது ஒரு மரமாகும் பொழுது, விருட்சமாகும் பொழுது, அதனுடைய அஸ்திவாரத்தை அது பலமாக போட்டுவிட்டபடியால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமாக தாங்கும் தைரியமும் நம்பிக்கையும் அந்த விதைக்கு வந்துவிடுகிறது. அதே போலத்தான் என் பிள்ளையே, நீ உன்னுடைய அஸ்திவாரத்தை சற்று நிதானமாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு பின் உன்னுடைய பயணத்தை துவங்கு. எடுத்த எடுப்பிலேயே உன் பயணத்தை நீ எடுத்து வைக்க அடியை எடுத்து வைத்து விட்டால் பின் என்னாகும்? தடங்கல்கள் வரும் பொழுது மனம் துவண்டு அப்படியே உட்கார்ந்து விடுவாய். எனவே எதை செய்வதற்கு முன்பாகவும் பல தடவை யோசித்து செய்து பழகு. செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசிப்பதில் எந்த ஒரு பயனுமே இருக்காது. நீ நினைத்த இலக்கை அடைய உன் வாழ்க்கையை நீ நகர்த்திதான் ஆக வேண்டும். நீ வெற்றியடைவதற்கு உன் வாழ்க்கையில் நீ பயணத்தை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். நீ நினைத்ததை அடைய உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதே என்று உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்கள் துன்பப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக நீ உன் வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை.